இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். ராஜமோகினே, தூய்மையின் வெண்மையின் அம்சம். அவளுக்கு மல்லிகைப்பூ என்றால் அவ்வளவு இஷ்டம். அவள் பிரசன்னமாகும் அறிகுறியை மல்லிகை வாசனை மூலமாகவும் கொலுசு சத்தத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். காளி, ராணியால முடியல. இந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ உடனே களத்துல இறங்கு, அவளை முடிச்சிரு. நான் சாமி கும்பிட வந்தேன்னு சொல்றதை விட சாமி கிட்ட ஒரு டீல் போட வந்ததா வச்சுக்கோங்களேன். கோயிலை சுத்தி பார்த்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள வரப்போறது உறுதி. அம்மாடி பிருந்தா, அப்பா, அம்மாடி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எப்படிமா இருக்க? என்ன விடுங்கப்பா. நீங்க எதுக்காகப்பா இங்க இருக்கீங்க? ஜெயில இருக்கிற அளவுக்கு நீங்க என்னப்பா பண்ணீங்க? அம்மா கிட்டயோ கண்ணன் கிட்டயோ கேட்டாலோ நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. என்கிட்டயாவது சொல்லுங்கப்பா, என்னப்பா நடந்துச்சு? ஈஸ்வரா, சித்தர் சுவாமி என்னை காப்பாத்திட்டீங்க. என் பொண்ணு இப்ப நல்ல நினைவோடு பேசுறா. அவளுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வர வேண்டாம். சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கை இப்படியே ஜெயிலே முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, சந்தோஷப்படுவேன். அப்பா, அம்மாடி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையேப்பா. வேண்டாம்மா, இனி என்ன தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு இங்க ஒரு குறை இல்லம்மா. உனக்கு கல்யாணம் நடக்கணும். குழந்தை குட்டிகளோட நீ சந்தோஷமா இருக்கணும். பேரம் பேத்தியை கூட்டிட்டு வந்து எனக்கு காட்டுமா. ஈஸ்வரன் அருளால காக்கி சித்தர் வழிகாட்டுதல் படி உனக்கு எல்லாமே தானா நடக்குமா. அப்பா, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. என் விஷயம் என்னோடயே போகட்டுமா. உன்னை நேர்ல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. கண்ணா, உன் அக்காவை கூட்டிட்டு போ. அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா நடந்துச்சு? ஏன்பா இப்படி எங்களை தவிக்க விடுறீங்க? சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க இங்க இல்லாம நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நானும் கண்ணனும் எப்பாடு பட்டாவது உங்களை வெளியில கொண்டு வருவோம்ப்பா. சொல்லுங்கப்பா. அம்மாடி, உடலாலதான் நான் இங்க இருக்கம்மா. என் நினைப்பு பூரா உங்களை சுத்திதாம்மா. அப்பா உங்களோட தான் இருக்க. நீ போயிட்டு வாமா. கண்ணா, அப்பா, உன் அக்காவை கூட்டிட்டு போ. சரி வாக்கா போலாம். வா. ஹலோ, என்னாச்சு சார்? அந்த பிருந்தா பொண்ணுக்கு
இன்னும் முழுசா நினைவு திரும்பல சார். யோ என்ன சொல்ற? ஆமா சார், ராமண்ணாவை பார்த்ததும் என்ன நடந்துச்சுப்பா, நீங்க எதுக்காக ஜெயில இருக்கீங்கன்னு கேக்குது சார். அதை கேட்டு ராமண்ணா தனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லாம சமாளிச்சு அனுப்பிட்டார் சார். அப்படியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. இப்போதைக்கு அவனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க காணோம்? ஜெயிலர் ஐயாவை பார்க்க போயிருப்பாங்க. குட் நியூஸ் சொல்லியிருக்க. நான் சொன்னதை விட உன்னை அதிகமாகவே கவனிக்கிறேன். நம்ம தனியாக மீட் பண்ணுவோம். சரி சார், சரி சார், சரி சார். நான் வச்சுட்டீங்களா சார்? சரி. காளி, விருந்தா அவங்க அப்பா மீட் பண்ணிட்டாளா? அவங்க என்ன பேசிட்டாங்க தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. இப்பதான் நாராயண ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னவா? அமர், நீங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பிருந்தாவுக்கு நினைவு திரும்பினாலும் அவளுக்கு நடந்த பழைய இன்சிடென்ட்ஸ் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையாம். எதுக்காக ஜெயிலில் இருக்கீங்கன்னு ராமனை கிட்டே கேட்டாலாம். ஸோ இப்போதைக்கு நாம் அவளை பத்தி பயப்படணுன்ற அவசியம் இல்லை. என்ன அமர், எந்த ரியாக்ஷனும் காட்டாம அமைதியா இருக்கீங்க? இப்ப நீ சொன்ன எல்லாமே நாடகமா இருந்தா? என்ன சொல்றீங்க? காளி, பிருந்தாவுக்கு பாதி நினைவு திரும்பிடுச்சு. முழுசா எப்ப நினைவு திரும்பும் அப்படின்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. அவ கதையை முடிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். தான் பொண்ணு செத்துட்டான்னு தெரிஞ்சா கூட ராமன் வாயை திறக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால அவ கதையை முடிக்கிறது தான் நல்லது. அதுவும் இன்னைக்கே அந்த அளவுக்கு அவர் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால அவ கதையை முடிக்கிறது தான் நல்லது. அதுவும் இன்னைக்கே. புரியுது அமர். பிருந்தா வாய் திறந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம இயக்கத்துக்கே ஆபத்து. உங்களால நம்ம இயக்கத்துக்கு ஒரு ஆபத்துனா இயக்கத்தால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு அர்த்தம். அதனால பிருந்தா கதையை முடிக்கிறது தான் நல்லது. இன்னைக்கே முடிச்சிடுறேன். எப்படி? நானும் ராஜனும் தான் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்காவும் தம்பியும் ஜெயிலரை மீட் பண்ண போயிருக்காங்க. வெளியே வந்ததும் 2 பேரையும் அடிச்சு தூக்கிடுறேன். அவ செத்துட்டாங்கிற துக்க செய்தியை சொல்லு, அப்போ நான் சந்தோஷப்படுறேன். சரி, வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே சொல்றேன். வணக்கம் சார். என்ன பாலாஜி, வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு இருந்தாச்சு சார். பிரசாதம் எடுத்துக்கோங்க. சார், நீங்க விபூதி பூசினால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உட்காருக்கா. என்ன கண்ணன், உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவர் எங்க சார் சொல்றாரு? அக்கா கேட்டு எதுவும் சொல்லல. அதுக்கு மேல எங்களாலே அவரை வற்புறுத்தி கேட்கவும் முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். எத்தனை தடவை கேட்டாலும் அப்பா சொன்னதே தான் சொல்றாரு. எப்படி அப்பா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு அவரை வெளியில கொண்டு வர போறேன்னு தெரியல சார். எங்களுக்கு வழி காட்டுன்னு நாங்க கடவுளை தான் வேண்டிக்கணும். கண்டிப்பாமா, உங்க வேண்டுதல் பலிக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே சார். நீங்களும் சாமி கடவுள்லாம் பேசுறீங்க, நெத்தியில விபூதியெல்லாம் வேற வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்குள்ள இந்த மாற்றம் வர்றதுக்கு முதல் காரணம் உங்க அப்பா ராமன் தான். 2வது காரணம் ஜோசியர் ஆர்முகம். ஒரு கைதியா இருந்தோம், அதை பத்தின கவலை, மன வருத்தம் துளி கூட இல்லாம ஒரு ஞானி மாதிரி இருக்கிற மனநிலைமை உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வரும். அவர் எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தா அவர் தியானத்துல இருக்கும்போது
அவருக்கு வேண்டிய உணவை தினமும் ஒரு காகம் எங்கிருந்தோ வந்து மூலிகை இலைகளா போட்டுட்டு போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் உணர்றேன். அது நிச்சயமா ஒரு கடவுள் சக்தியா தான் இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜோசியர் ஆறுமுகம் அவர் முதல்ல இங்க வந்து பேசும்போது அவர் பேச்சை நான் ரொம்பவே அலட்சியப்படுத்தினேன். உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை ரத்து பண்ண சொல்லி கருணை மனு கொடுத்தப்போ எந்தவித பதிலுமே வரல. ஆனா ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரத்துல மனு கொடுத்த உடனே அப்ரூவல் ஆயிடுச்சு. ஜோசியர் உங்க அப்பாவோட ஜாதகத்தை கணிச்சு இனிமேல் அவருக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அவர் சொன்ன மாதிரி தானே இப்ப நடந்தது. அதுக்கு மேலேயும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒண்ண உணர்ற ஒண்ண நாம நம்பாம இருந்தா அது நம்மோட அறிவீனம் தானே. உங்க அப்பாவால என்ன கடவுள் நம்பிக்கையே வந்துருச்சு. அதனாலதான் பாலாஜி சபரிமலைக்கு போயிட்டு வந்து கொடுத்த விபூதிய நான் நெத்தியில வச்சுக்கிட்டேன். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்ணன். ராமண்ணா யாரு உங்க அப்பா? என்ன விட அவரால் பல அதிசயங்களை நீங்க தான் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு புரியல. அதுக்கு காரணம் கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவர் என் முன்னாடி தோண்டினா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க சொன்ன பல அதிசயங்கள்ல கொலைப்பழி விழுந்து அப்பா ஜெயில கைதியா இருக்கிறது கூட ஒரு அதிசயம் தானே. எங்க அக்கா நினைவெல்லாம் போய் சில மாதிரி இருந்தாங்களே அது கூட ஒரு அதிசயம்தான். அதனால அக்காவும் நாங்களும் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்பதான் அக்காவுக்கு ஞாபகமே திரும்பி இருக்கு. இருந்தாலும் முழுசா பழசெல்லாம் ஒன்றும் நினைவுக்கு வரல. இப்ப கூட அக்கா அப்பாவை பார்த்து என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவர் எதுவுமே வாய் திறக்கல சார். அவரே வாய் திறக்காத சமயத்துல இதுல நாங்க எப்படி சார் அவரை காப்பாத்துறது? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கஷ்டம்னு தெரியல. எந்த பாவமே செய்யாத எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னோட இந்த கேள்விகளுக்கு நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதில் இன்னி வரைக்கும் யாரும் சொல்லல, சொல்லவும் முடியல. அப்புறம் நான் எப்படி கடவுளை நம்ப முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டதுனால நான் கடவுளை ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி உங்க கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் கிடைச்சு நீங்களும் கடவுளை ஏத்துக்கணும்னு உங்க சார்பா அந்த ஈஸ்வரன் நான் வேண்டிக்கிறேன். கண்ணு கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். அவர்களை நீயே வீட்டில் கொண்டு போய் சேர். ஈஸ்வரா, சரி, நாமளே அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறலாம். கண்ணன், நீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்க? பஸ்ல தான் சார். உங்க ஊர் ரசமணீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரபலமாமே. ஆமா சார். நான் கடவுளை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு அந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கார் எடுத்துட்டு வரேன், உங்களை வீட்டில் டிராப் பண்ணிட்டு அப்படியே நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு என்ன சார், தாராளமா. நீங்க வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி சார், வாக்கா.
பின்னாடி உட்காந்துருக்கா. போலாமா? போலாம் சார். என்னது கார்ல போறாங்க? வரும்போது ஆட்டோல தானே வந்தாங்க. இப்ப எப்படி கார்ல? என்ன ஆனாலும் சரி அவ கதையை முடிக்கணும்னு அமர் சொல்லியிருக்காரு. அவங்கள காரோட அடிச்சு தூக்கிறேன். வண்டி கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரி. ஸ்லோ 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 ஸ்லோ. இந்த இடம் கரெக்டா இருக்கு. ஹிட் பண்ணி தூக்கிடு வா. நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. வெயிட் பண்ணலாம். ஆனா நம்ம மாட்டிக்க கூடாது. எஸ்கேப் பண்ணணும். சரி சரி. கொஞ்சம் பொறுமையா இரு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நம்ம காரை வேகமா ஓட்டுவோம். அந்தாலும் காரை வேகமா ஓட்டுறான். ஆமா. யோ, நம்ம ஹிட் பண்ண போறோம்னு அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? இருக்கலாம். போயா ஸ்பீடா தூக்கி அவங்கள. ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. என்னையா? வண்டி ரிவர்ஸ் எடு. யார் சார் அவங்க? தெரியல. ஜெயில இருந்து வெளியில போன கைதிகள் யாராவது இருக்கலாம். ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த மனசில் வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் சகஜம். இன்றைக்கி நீங்கள் கூட இல்லைன்னா அவனை சேஸ் பண்ணி பிடிச்சிருப்பேன். பரவாயில்ல, மறுபடியும் தேடி வருவான். அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா பயந்துட்டீங்களா? இனி ஒன்றும் பயம் இல்லை. வாங்க போகலாம். கண்ணா, போலாம். சரி, கிளம்புவோம். யோ, சீக்கிரம் போயா. அவர் நம்மள அடையாளம் பார்க்கறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். சீக்கிரம் ஓட்டியா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். நம்ம வர்றது எப்படியா ஜெயில இருக்கு தெரிஞ்சது? ஓட்டியா வண்டியா. சோ
ஹலோ அமர். என்னாச்சு காளி? உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? பிருந்தா கதையை முடிச்சிட்டியா இல்லையா? என்ன பதிலைய காணோம்? சொல்லு காளி, என்னாச்சு? இல்ல அது வந்து முடியல அமர். ஏன்? ஜெயிலர் பார்த்துட்டு அந்த கண்ணனும் பிருந்தாவும் தனியா வருவாங்கன்னு பார்த்தா அவங்கள பிக்கப் பண்ண ஒரு கார் வந்து, சரி அந்த காரோட சேர்த்து அவங்களை அடிச்சு தூக்கிடலாம்னு நாங்களும் ஃபாலோ பண்ணோம். ஆனா எஸ்கேப் ஆயிட்டாங்க.